இல்ல விக்ரம், இவன் என்ன போலவே ரொம்ப அமைதியானவன் என்றாள் தியா. யாரு இவன் அமைதியா? நேத்து நைட் இவன் பண்ண கலாட்டால நான் தூங்கவே இல்லை தியா என்று விக்ரம் அவளை நெருங்கி அவளது தோளில் தலை சாய்த்து கொண்டவன். ஆனா இவனை பார்க்கும்போது எல்லா வழியும் பறந்து போயிடுதுடி என்று தியாவின் கையை பிடித்து கொண்டு, நம்ம இன்னொரு குழந்தை பெத்துக்கலாமா என்று குறும்புத்தனமாக கேட்டான். தியா தலையணையால் அவனை அடித்தவள், இப்பதான் ஒண்ணு பிறந்திருக்கு, அதுக்குள்ள இன்னொன்னா என்று இருவரும் விழுந்து விழுந்து சிரித்தனர். அதற்கு பிறகு நிச்சயதார்த்தத்திற்கு முன்னாக 2 ஜோடிகளும் ஒரு மலை பிரதேசத்திற்கு சுற்றுலா சென்றனர். நால்வரும் அங்கே இருந்த ஒரு பெரிய மரவீட்டில் தங்கியிருந்தனர். அர்ஜுனும் அஞ்சலியும் ட்ரெக்கிங் செய்ய ஓட, விக்ரமும் தியாவும் குழந்தையுடன் அமைதியாக அந்த இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்தனர். விக்ரம் தியாவிற்கு பிடித்தமான ஒரு பாடலை தனது மொபைலில் ஒலிக்கச் செய்து அவளை மெதுவாக அணைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தான். தியா, இந்த அமைதி, இந்த அன்பு, இதுக்காகத்தான் நான் இவ்ளோ நாளா காத்துட்டு இருந்தேன்டி என்றதும், நீங்க என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்சதுதான் நான் பண்ண அதிர்ஷ்டம் விக்ரம் என்று தியா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். அந்த ஜில் என்ற மலைக்காற்று அவர்களின் காதலை இன்னும் இதமாக்கியது. அதற்கு பிறகு ட்ரெக்கிங் சென்றவர்களை பார்க்க அவர்கள் இப்பொழுது வருவது போல தெரியவில்லை. உடனே விக்ரம் தியாவின் கையில் இருந்த தன் மகனை வாங்கி கொண்டு சென்று மெத்தையில் படுக்க வைத்துவிட்டு மீண்டும் வந்தவன் தியாவை தன் கைகளில் அலைக்காக தூக்கி கொண்டு சென்று மெத்தையில் படுக்க போட்டான். விக்ரம், நீங்க என்ன பண்றீங்க என்று அவள் பதறிக்கொண்டு கேட்க, என்னடி, அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகும்ல, அது வரைக்கும் என்றவன் அவள் மேல் சரிய, விக்ரம், அவங்க எப்ப வேணாலும் வந்துருவாங்க, அவங்க வந்து கதவு தட்டினா என்ன பண்றது? நீ பேசாம இருடி, நீ பேசிட்டு இருக்க நேரத்துக்கு நான் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் என்றவன் அவள் மேல் பொத்தென்று விழுந்து அவனுடைய ஆதிக்கத்தை அவளிடம் காட்டத் தொடங்கினான். இங்கு கட்டிலில் இருவர்கள் ஒருபுறம் காதலை வளர்த்து கொண்டிருக்க, அங்கே ட்ரெக்கிங் சென்றவர்கள் மறுபுறம் தங்கள் காதலை வளர்த்து கொண்டிருந்தனர். ஒரு கட்டத்திற்கு மேல் அஞ்சலியால் நடக்க முடியாமல் மூச்சுக்கு ஏங்குவது போல அவஸ்தைப்பட, அர்ஜுன், என்னால சுத்தமா நடக்க முடியலடா, என்னவோ இங்கெல்லாம் ஆக்சிஜன் லெவல் குறையிற மாதிரியே இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா மூச்சு முட்டியே செத்து போயிடுவோம் போல இருக்கு, என்னால மூச்சே விட முடியல என்று பதறிக்கொண்டு பேச, அதை பார்த்த அர்ஜுனும், என்னடி ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் இருக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் உனக்கு நடக்க விட்டுருவேனா? என்ன, இந்த மாதிரி ட்ரெக்கிங் எல்லாம் வரும்போது ஆக்சிஜன் லெவல் இங்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், ஆனா போக போக எல்லாம் சரியாயிடும். அதையும் மீறி உனக்கு போக பயமா இருக்குது, கஷ்டமா இருக்குதுன்னா பேசாம நம்ம திரும்பி ரூமுக்கே போயிடலாமா? அதுக்கு கூட நான் உயிரோட இருப்பேனான்னு தெரியலையேடா கிறுக்கு பயலே. இருக்க இருக்க என்னோட மூச்சு காத்து ரொம்ப குறைஞ்சிட்டே போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரி சரி கூல், நீ முதல்ல இப்படி பதட்டப்படாத, பதப்பட்டினாவே எல்லாம் தப்பு தப்பாதான் நடக்கும். நீ வா, நம்ம வந்த வழியே திரும்பி போலாம் என்றவன் அவளை பிடித்து இழுத்து கொண்டு வர, ஆனால் அவளால் ஒரு கட்டத்திற்கு மேல் நடக்க முடியாமல் அப்படியே மடங்கி அமர்ந்து விட்டாள். என்னாச்சுடி என்று கேட்க, அட அறிவுக்கட்டவனே, எனக்கு மூச்சு விட முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடான்னா நாய்க்குட்டிய கட்டி இழுத்துட்டு போற மாதிரி தர தரன்னு இழுத்துட்டு போற, நீ போ, நான் வரல என்று அங்கேயே அமர்ந்து கொண்டவளை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. ஏண்டி, இங்க இருந்து நம்ம சட்டுன்னு எட்ட போனாதானே உனக்கு ஈஸியான பிரீத் கிடைக்கும், அதுக்காகத்தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடான்னா புரிஞ்சுக்காம இங்கேயே உட்காந்து அடப்பிடிக்கிற. யார் சொன்னா இங்க இருந்து போனாதான் எனக்கு பிரீத் கிடைக்கும்னு? நீ மனசு வச்சா எனக்கு உடனே கிடைக்கும் என்றதும் ஒன்றும் புரியாமல் அர்ஜுன் குழம்பிக் கொண்டிருக்க, இவன் சரியான டியூப்லைட், இவனை வச்சுக்கிட்டு நான் எப்படித்தான் காலம் ஃபுல்லா வாழ்க்கையை ஓட்ட போறனும் தெரியலையே என்று புலம்பிக் கொண்டிருக்க, அப்பொழுதுதான் அர்ஜுனின் மண்டையில் பல்பெறிந்தது. அவள் சொன்னதின் அர்த்தம் அப்பொழுதுதான் அவனுக்கு புரிய வர, அஞ்சு என்று வேகமாக அவள் கையை பிடித்து தூக்கியவன், இது நீ முன்னாடியே சொல்றது இல்லையாடி? ஆமா, எல்லாம் சொல்லி சொல்லிதான் தெரியணுமா? நீ எல்லாம் என்னடா பெரிய அசிஸ்டன்ட் கமிஷனர், ஒரு பொண்ண காதலிக்க கூட தெரியல என்று புலம்ப, ஏய், நான் பொண்ணு பார்த்தாலே எங்க அப்பா என் முதுகுல டின்ன கட்டிடுவாரு, இதுல எங்க இருந்து நான் ரொமான்ஸ் பண்றது, லவ் மூட்ல பாக்குறது? வாய்ப்பே இல்ல தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் உன்கிட்டதான் இந்த அளவுக்கு க்ளோஸா பேசுறேன், பழகுறேன். அதான் தெரியுமே, காலேஜ்ல எத்தனை பொண்ணுங்க உன் பின்னாடி சுத்தி இருப்பாங்க, ஒருத்தையாவது நீ திரும்பி பார்த்திருப்பியா? அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்னை நான் லவ் பண்றேன்.
அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் போதாதடி செல்லம், மாமா எப்பேற்பட்ட உத்தமன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இருந்தாலும் என் பொண்டாட்டி இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவளை அப்படியே லேஸ்ல விட்டுற முடியுமா என்றவன் அவள் எதிர்பார்க்காத சமயத்தில் அவள் பின்னந்தலை முடிக்குள் தன் கைகளை நுழைத்து தன் முகத்தின் அருகில் கொண்டு வந்தவன் நொடியும் தாமதிக்காமல் அவனுடைய மூச்சுக்காற்றை அவளுக்குள் செலுத்திக் கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு மூச்சு சீரானது போல இருக்க அவளின் முக மாற்றத்தை கவனித்தவன் அவளுக்கு இப்பொழுது தேவலாம் என்று நினைத்து பின்பு மூச்சுக்காற்று செலுத்துவதை விட்டுவிட்டு அவன் கொடுத்த காற்றோடு சேர்த்து அவளுடைய மூச்சுக்காற்றையும் அவனுள் வாரி சுருட்டி எடுப்பதில் இறங்கிவிட்டான். அவன் கொடுத்து கொண்டிருந்த மொத்தம் ஏனோ மிக நீளமாக நீண்டு கொண்டே சென்றது. அது ஆழமாகவும் அழுத்தமாகவும் இருந்தது. இதை அவனிடமிருந்து எதிர்பார்க்காத அஞ்சலி ஒரு நிமிடம் தடுமாறித்தான் போனாள். இவனுக்குள் இப்படி ஒரு வேகம் இருக்குமா என்று யோசிக்க தொடங்கியவள் ஒரு கட்டத்தில் அப்படியே அவன் மார்பில் மயங்கி சரிய பட்டென்று அவளை விட்டு பிரிந்தவன் தன் கைகளால் அவளை ஏந்தி கொண்டு, இவளுக்கு முதல்ல முத்தம் கொடுக்கறதுக்கு பிராக்டிஸ் கொடுக்கணும் போல இருக்கே, இதுல வேற என்ன கிண்டல் பண்றதுக்கு வந்துட்டா என்றவன் அவளை தன் கைகளில் தூக்கி கொண்டு நடந்தான். பிறகு அவர்கள் இருவரும் அறைக்கு வரவும் இங்கு விக்ரமும் தியாவும் எதுவுமே நடக்காதது போல அமைதியாக குளித்து முடித்துவிட்டு அமர்ந்திருக்க தியாவிற்கு தான் வெட்கமாக வந்தது. ஆனால் விக்ரம் தனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்பது போலவே அமர்ந்திருந்தான். அவர்கள் இருவரின் நடவடிக்கையை பார்த்த அஞ்சலிக்கும் அர்ஜுனுக்கும் லேசாக ஏதோ புரிய வர அப்பொழுது அர்ஜுன் அஞ்சலியின் காதறிக்கை குனிந்து, அடியே, நாம 2 பேரும் வெளியே போயிட்டு வர கேப்ல உங்க அண்ணா அவரோட ரொமான்ஸ முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் என்றதும், சி வாய மூடு அர்ஜுன் என்று ஒருவர் மாற்றி ஒருவரை பார்த்து சிரித்து கொண்டனர். அதற்குள் அர்ஜுனுக்கு போன் வந்ததும் அதை எடுத்துக்கொண்டு சென்று பால்கனி ஓரமாக நின்று பேசியவன் மீண்டும் திரும்பி வந்து, இங்க பாருங்க, நம்ம நாளைக்கு இங்க இருந்து கிளம்பணும், எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு என்று கூற அர்ஜுனும், அதுதான் நானும் சொல்லலாம்னு நினைச்சேன், இவளுக்கும் இங்க செட் ஆகல விக்ரம் சார், அதனால நம்ம ஊருக்கே போயிடலாம், குழந்தைய வச்சுட்டு நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். சரி, அப்ப எல்லாருமா பேக் பண்ணிக்கோங்க, நாளைக்கு தூங்கி எழுந்த உடனேவே நம்ம கிளம்பிடலாம் என்று கூற சரி என்றவர்கள் அவர்களது திங்ஸை எல்லாம் பேக் செய்து விட்டு உறங்க சென்றனர். காலை நேரம் அங்கிருந்து புறப்பட்டு இரவு நேரம் தங்களுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டனர். அடுத்த நாள் விக்ரம் தனது மகனை அவன் அம்மாவிடம் விட்டுவிட்டு தியாவை மட்டும் அழைத்து கொண்டு அலுவலகத்திற்கு சென்றான். நீண்ட இடைவெளிக்கு பிறகு தியா அலுவலகம் வருவதால் ஊழியர்கள் அனைவரும் மலர் கொத்துக்களுடன் வரவேற்பு அளித்தனர். மீட்டிங் ஹாலில் தியா ஒரு புதிய ப்ராஜெக்ட் பற்றி மிக தெளிவாக பிரசன்டேஷன் கொடுத்து கொண்டிருக்க அவளது அறிவையும் அவள் புடவை கட்டியிருந்த அழகையும் பார்த்து அங்கிருந்த புதிய மேலாளர்கள் சிலர் வியந்து போயினர். விக்ரம் தன் இருக்கையில் அமர்ந்து பெருமையுடனும் அதே சமயம் லேசான பொறாமையுடனும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மீட்டிங் முடிந்ததும் ஒரு இளம் மேலாளர் தியாவிடம் வந்து, மேடம், உங்க ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப கிரேட், இன்னைக்கு நைட் நாம ஒரு பிசினஸ் டின்னர் போலாமா, இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பேசலாம் என்று வழிந்தான். அதை பார்த்த விக்ரமிற்கு பற்றி கொண்டு வந்தது. பட்டென்று எழுந்து பின்னால் இருந்து வந்தவன் தியாவின் இடையை சுற்றி கையை போட்டு இழுத்து, சாரி மிஸ்டர், அவங்களுக்கு இன்னைக்கு நைட்டு மட்டும் இல்ல, எல்லா நைட்டும் அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் டின்னர், நீங்க வேணும்னா கேண்டீன்ல போய் சாப்பிடுங்க என்று கட் அண்ட் ரைட்டாக சொன்னான். அந்த நபரோ அவன் பார்வையின் வீச்சை தாங்க முடியாமல் ஓட்டம் பிடித்து விட்டார். என்ன விக்ரம், பொறாம பிடிச்சு போய் பேசுறீங்களா என்று தியா சிரிக்க விக்ரம் அவளை தனது கேபினுக்குள் இழுத்து சென்று கதவை பூட்டியவன், பின்ன என்னடி, ஒரு நிமிஷம் ஒன்னு நான் தனியா விட்டா உன்கிட்ட வழிஞ்சுகிட்டு எல்லாரும் கியூல நிக்கிறானுங்க என்று அவளது கன்னத்தில் செல்லமாக ஒரு கடித்து வைத்தான். ஆ, வலிக்குது விக்ரம் என்று சினுங்க, இப்படி சினுங்கி சினுங்கியே என்ன கொல்றடி ராட்சசி என்ற விக்ரம் அவன் ஏக்கங்களை அவள் உதட்டில் முத்தமாக தீர்த்து கொண்டான். அடுத்த நாள் அர்ஜுன் அஞ்சலி நிச்சயதார்த்தத்திற்காக நகை கடைக்கு அனைவரும் சென்றனர். அர்ஜுன் போலீஸ் யூனிஃபார்ம் போடாமல் கேஷுவலான சட்டையில் செம்ம ஸ்டைலாக வந்திருந்தான். அர்ஜுன், இந்த நெக்லஸ் எனக்கு எப்படி இருக்கு என்று அஞ்சலி ஒரு வைர அட்டிகையை தூக்கி காட்டினாள். அஞ்சலி, நீ எதை போட்டாலும் அழகாத்தான் இருப்ப, ஆனா உன் விலை மதிப்பற்ற சிரிப்புக்கு முன்னாடி இந்த வைரம் எல்லாம் வெறும் கல்லு தாண்டி
என்று அர்ஜுன் காதல் வசனம் பேச பக்கத்தில் இருந்த விக்ரம் தன் தண்டையை செருமி, அர்ஜுன், இங்க நகை எடுக்க வந்தியா இல்ல கவிதை சொல்ல வந்தியா? சீக்கிரமா எடு, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு என்று விக்ரம் அதட்டினான். சார், நீங்க மட்டும் தியா சிஸ்டர் கிட்ட நிலவே நிலவேன்னு கொஞ்சுவீங்க, அதே நான் சொன்னா தப்பா என்று அர்ஜுன் திருப்பி கேட்க தியா விக்ரமின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். விக்ரம் அர்ஜுனை பார்த்து முறைத்து விட்டு, சரிடாப்பா, உனக்கு பிடிச்சதை எடு என்று கிரெடிட் கார்டை நீட்டினான். அடுத்ததாக பட்டுப்புடவை கடைக்கு சென்றார்கள். அங்கு அஞ்சலி ஒரு இளஞ்சிவப்பு நிற புடவையை தேர்வு செய்தாள். தியா அவளுக்கு உதவி செய்து கொண்டிருக்க விக்ரம் ஒரு ஓரமாக நின்று தியாவையே பார்த்து கொண்டிருந்தான். தியா ஒரு அடற்பச்சை நிற புடவையை தன் மீது வைத்து பார்த்து, விக்ரம், இது எனக்கு எப்படி இருக்கு என்று கேட்க விக்ரம் அவள் அருகே சென்று அவளது காதோரம் குனிந்து, இந்த நேரத்துல நீ அப்படியே ஒரு பச்சை கிளி மாதிரியே இருக்கதியா, இப்பவே உன்னை அப்படியே அள்ளிக்கிட்டு போகணும்னு தோணுது என்று ரகசியமாக சொன்னான். விக்ரம், எல்லாரும் இருக்காங்க, கொஞ்சம் அடங்குங்க என்று தியா வெட்கத்தில் முகம் சிவக்க விக்ரம் அவளுக்கு தெரியாமல் அவளது கையை பிடித்து அழுத்தி, உன்னோட இந்த வெட்கத்துக்காகவே நான் என்ன வேணாலும் செய்வேண்டி என்று அவளது உள்ளங்கையில் ஒரு முத்தம் கொடுத்தான். ஷாப்பிங் முடிந்து திரும்பும் போது அர்ஜுன் அஞ்சலியை தனது பைக்கிலேயே அழைத்து சென்றான். விக்ரம் தியாவுடன் காரில் வந்தான். அர்ஜுன், மெதுவா போடா, அண்ணன் பின்னாடியே கார்ல வர்றாரு என்று அஞ்சலி பயந்தபடி கூற, அவர் வரட்டும் அஞ்சலி, நான் போலீஸ்கார, என்கிட்டயே ஓவர் ஸ்பீடுக்கு ஃபைன் போடுவாரா என்ன என்று அர்ஜுன் பைக்கை வேகமாக ஓட்டி ஒரு அழகான ஏரிக்கரையில் சென்று நிறுத்தினான். அவன் அஞ்சலியின் கையை பிடித்து கொண்டு, அஞ்சலி, இன்னும் ஒரு வாரத்துல நாம அபிஷியலா ஜோடி சேர போறோம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடி என்றான். அஞ்சலியோ அவனது தோளில் சாய்த்து, எனக்கும் தான் அர்ஜுன், ஆனா அண்ணன் முன்னாடி கொஞ்சம் அடக்கியே வாசி என்று சிரித்தாள். அர்ஜுன் அவளது நெற்றியில் ஒரு முத்தமிட்டு, உனக்காக நான் எதுக்கும் தயாரா இருக்கேண்டி என்று காதலோடு கூறினான். அன்றைய இரவு வீட்டில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட விக்ரம் குழந்தையை தனது மடியில் வைத்து பால் புகட்டி கொண்டிருந்தான். இங்க பாருங்களேன், பெரிய பிசினஸ் மேக்னட் விக்ரம் இன்னைக்கு ஒரு நர்ஸாவே மாறிட்டாரு என்று அஞ்சலி கிண்டல் செய்ய, ஆமா அஞ்சலி, ஓ அண்ணன் இப்போ ரொம்பவே சாதுவாயிட்டாரு தெரியுமா என்றாள் தியா. என்ன சாதுவா? அர்ஜுன் கிட்ட கேட்டா தெரியும் நான் எவ்வளவு சாதுன்னு என்று விக்ரம் அர்ஜுனை பார்க்க அர்ஜுன் வாயில் இருந்த உணவை விழுங்க முடியாமல், சார், நீங்க சிங்கம் சார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை என்று பல்டி அடித்தான். அனைவரும் உறங்கிய பிறகு விக்ரமும் தியாவும் பால்கனியில் நின்றிருந்தனர். விக்ரம் பின்னால் இருந்து தியாவை அணைத்து அவளது தோளில் முகம் புதைத்தபடி, தியா, இன்னைக்கு டே ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல, எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஆமா விக்ரம், இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம், அர்ஜுனை நீங்க ஏத்துக்கிட்டதுதான் அஞ்சலிக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் என்று கூற விக்ரம் அவளை தன் பக்கம் திருப்பி அவளது கண்களை ஆழமாக பார்த்தவன், எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்டே நீதாண்டி, உன்னாலதான் இந்த வீட்ல இவ்வளவு சிரிப்பு சத்தமும் கேக்குது என்றவன் அவளது இதழ்களை கவ்விக்கொண்டான். குளிர்ந்த காற்று வீச இருவரும் ஒருவரையொருவர் அணைத்தபடி நிலவை பார்த்து கொண்டிருந்தனர். எந்த வில்லனும் இல்லை, எந்த மர்மமும் இல்லை, அன்பு மட்டுமே அந்த அறையில் நிறைந்திருந்தது. பிறகு நிச்சயதார்த்த வேலைகளுக்கு இடையில் விக்ரம் அலுவலகத்தில் ஒரு முக்கியமான டீல் தொடர்பான வேலையாக இருந்தான். தியா வீட்டிலிருந்து விதார்த்தை அழைத்துக் கொண்டு அவனது அலுவலகத்திற்கு சர்ப்ரைஸாக வந்தவள் அவன் கேபின் கதவை திறந்து, விக்ரம், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும், குழந்தைக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கான் என்று தியா உள்ளே நுழைய விக்ரம் தன் பைகளை தள்ளி வைத்து விட்டு ஓடி வந்தவன், விதார்த் குட்டி, அப்பாவை தேடி வந்துட்டீங்களடா என்று விக்ரம் அவனை தூக்கி கொஞ்சினான். விதார்த் அவனது சட்டையை பிடித்து கொண்டு குக்கு என்று சத்தம் போட விக்ரமின் மொத்த அலுப்பும் அந்த நிமிடம் பறந்து போனது. தியா கொண்டு வந்திருந்த உணவை விக்ரமுக்கு ஊட்டிவிட விக்ரம் அவளது கையை பிடித்து கொண்டு, தியா, ஆபீஸ்ல எல்லாரும் இருக்காங்கடி, அப்புறம் பாஸுக்கு பயமே இல்லைன்னு நினைச்சுப்பாங்க என்று குறும்பாக பேச, இருக்கட்டுமே, என் ஹஸ்பண்டுக்கு நான் ஊட்டி விடுறேன் என்று தியா சொல்ல விக்ரம் அவளது கன்னத்தில் ஒரு மெல்லிய முத்தமிட்டு, சரி, இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து நிச்சயதார்த்த வேலைய கவனிச்சுக்கலாம், சரியா என்றான். சரி விக்ரம் என்றவள் பிறகு சிறிது நேரம் இருந்துவிட்டு தங்களுடைய வீட்டிற்கு கிளம்பிவிட்டாள்.
மாளிகை முழுவதும் வண்ண விளக்குகளாலும் பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அர்ஜுன் ஒரு பட்டு வேஷ்டி சட்டையில் மாப்பிள்ளை கலையுடன் வந்திருந்தான். அஞ்சலி ஒரு அழகான காஞ்சிபுர பட்டு புடவையில் தேவதையைப் போலவே சொல்லித்தாள். நிச்சயதார்த்த மேடையில் அர்ஜுன் அஞ்சலியின் காதில், நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க அஞ்சலி, ஆனா உன் அண்ணன் முறப்ப பார்த்தா எனக்கு மோதிரம் போடுறதுக்குள்ள கையெல்லாம் நடுக்குது என்று கிசுகிசுத்தான். விக்ரம் அங்கே வந்து அர்ஜுனின் தோளில் கையை போட்டு, பயப்படாத அர்ஜுன், இன்னைக்கு நீ ஒரு போலீஸ்காரனா இல்ல, என் மாப்பிள்ளையா இந்த வீட்டுக்குள்ள வர்ற, சந்தோஷமா இரு என்று சொல்ல அர்ஜுனுக்கு நெகிழ்ச்சியில் கண்கள் எல்லாம் கலங்கியது. நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு ஒரு சிறிய குழு இசை நிகழ்ச்சி நடந்தது. அஞ்சலியும் அர்ஜுனும் ஒரு குத்துப்பாட்டிற்கு துள்ளலாக டான்ஸ் ஆடி கொண்டிருக்க, அர்ஜுன் நடுவில் விக்ரமை இழுக்க விக்ரமோ வர மறுத்தான். ஆனால் தியா வந்து அவனது கையை பிடித்ததும் விக்ரமால் மறுக்க முடியவில்லை. இருவரும் ஒரு மெதுவான ரொமான்டிக் பாடலுக்கு நடனமாடினர். விக்ரம் தியாவின் இடையை சுற்றி வளைத்து அவளை தூக்கி சுழற்ற அங்கிருந்த அனைவரும் கைத்தட்டி ரசித்தனர். தியா, நீ இன்னைக்கு போட்டிருக்க இந்த நீல நிற புடவை உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குதுடி என்று விக்ரம் நடனத்தின் போதே அவளது காதோரம் சொல்ல, உங்க ரசனை என்னன்னு எனக்கு தெரியாதா விக்ரம் என்று தியா அவனது நெஞ்சில் தலை சாய்த்து கொண்டாள். விதாத் குட்டி அஞ்சலியின் மடியில் அமர்ந்து தன் பெற்றோரின் நடனத்தினை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான். விழா முடிந்ததும் அர்ஜுன் விக்ரமிடம் ஒரு சவால் விட்டான். சார், நீங்க பெரிய பிசினஸ் மேக்னட்டா இருக்கலாம், ஆனா கேரம் விளையாடுறதுல என்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது, விளையாண்டு பாப்போமா என்று நக்கலாக கேட்க விக்ரம் சிரித்துக் கொண்டே, அதையும் தான் பாத்துடலாமே வா என்று கேரம் போர்டை எடுத்து வர சொன்னான். அர்ஜுன் ஆக்ரோஷமாக விளையாட விக்ரம் மிகவும் நிதானமாக விளையாடி ஒவ்வொரு காயையும் வீழ்த்தினான். இறுதியில் விக்ரமே வெற்றி பெற்றதும், என்ன அர்ஜுன், போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல சரியா ட்ரைனிங் எடுக்கலையோ என்று விக்ரமும் கிண்டல் செய்ய அர்ஜுன் தியாவிடம் வந்து, சிஸ்டர் பாருங்க உங்க ஹஸ்பண்ட, கெஸ்ட் கூட பார்க்காம என்ன தோக்கடிச்சிட்டாரு என்று முறையிட தியா சிரித்துக் கொண்டே இருவருக்கும் காஃபி கொடுத்தாள். அனைத்து விருந்தினர்களும் சென்ற பிறகு விக்ரமும் தியாவும் தங்கள் அறையில் விதார்த்தை நடுவில் கிடத்தி படுத்திருந்தனர். விதார்த் விக்ரமின் கைவிரலை பிடித்துக் கொண்டு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். தியா, அஞ்சலி கல்யாணம் முடிஞ்சா இந்த வீடு வெறிச்சொடி போயிடும் இல்ல என்று விக்ரம் சற்று வருத்தமாகவே கேட்டான். இருக்கட்டும் விக்ரம், அவங்க பக்கத்து தெருவுல தானே இருக்க போறாங்க, அர்ஜுன் அடிக்கடி இங்கதான் இருப்பாரு, அதுவும் இல்லாம நம்ம விதார்த் இருக்கான்ல, இவன் பண்ற கலாட்டால நமக்கு நேரம் போறதே தெரியாது என்றாள் தியா. விக்ரம் தியாவின் நெற்றியில் முத்தமிட்டு, ஆமாண்டி, நம்ம குடும்பம் இப்பதான் முழுமையாயிருக்கு, ஐ லவ் யூ தியா. லவ் யூ டு விக்ரம் என்று உறங்கி போயினர். நிச்சயதார்த்தம் முடிந்து ஒரு வாரம் ஆகியிருந்தது. அர்ஜுன் இப்போது அந்த வீட்டு பிள்ளை போலவே ஆகிவிட்டான். அதிகாலையே விக்ரமின் வீட்டிற்கு வந்தவன் விக்ரம் ஹாலில் அமர்ந்து சீரியஸாக பிசினஸ் பேப்பர் படித்துக் கொண்டிருக்க, அர்ஜுன் பின்னாடியே வந்து விக்ரமின் கண்களை போத்தினான். யார் இது, அஞ்சலியா என்று விக்ரம் கேட்க, இல்லையே, உங்க அன்பு மச்சான், இந்த ஏரியாவோட சிங்கம், வருங்கால மாப்பிள அர்ஜுன் வந்திருக்கேன் என்றவன் வேகமாக விக்ரமின் மடியில் அமர போனான். உடனே விக்ரம் அவனை தள்ளிவிட்டு, அர்ஜுன், என்ன இது விளையாட்டு, விடியற் காலையிலே இங்க என்ன வேலை, உனக்கு டியூட்டி இல்லையா என்று அதட்டினான். சார், குற்றவாளிகள் எல்லாம் தூங்குற நேரம் சார் இது, அவங்களுக்கே ஓய்வு வேணும்னா ஒரு நேர்மையான போலீஸ்காரனுக்கு வேண்டாமா, அதுவும் இல்லாம உங்க வீட்டு டிஃபன் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு என் வயிறு சொன்னுச்சு என்று கிச்சனை நோக்கி ஓடினான் அர்ஜுன். சமையலறையில் தியா விதார்த்தை ஒரு கையில் வைத்துக் கொண்டு தோசை சுட்டு கொண்டிருந்தாள். சிஸ்டர், என்ன ஒரு வாசனை, இந்த தோசை வாசனை தான் என்ன ஸ்டேஷன்ல இருந்து இங்க இழுத்துட்டு வந்துடுச்சு என்று உள்ளே புகுந்தான் அர்ஜுன். வாங்க அர்ஜுன், உங்களுக்கு தான் தோசை சுட்டுட்டு இருக்கேன் என்றாள் தியா. சிஸ்டர், ஒரு முக்கியமான டவுட், இந்த விக்ரம் சார் எப்போதாவது உங்ககிட்ட சிரிச்சு பேசி இருக்காரா, இல்ல ஆபீஸ் பைல் மாதிரியே தான் ரொமான்ஸ் பண்ணுவாரா என்று அர்ஜுன் கேட்க, தியாவோ விழுந்து விழுந்து சிரித்தாள். விக்ரம் அங்கே வந்தவன், டே அர்ஜுன், என் பொண்டாட்டிக்கிட்ட என்ன பத்தி என்ன கோல் சொல்லிக்கிட்டு இருக்க என்று அவனை முறைக்க, சார், கோல் எல்லாம் இல்ல சார், நீங்க ஒரு முறை சிரிச்சா இந்த ஊர்ல இருக்க எல்லா போலீஸ்காரங்களுக்கும் கவர்மெண்ட் லீவ் கொடுக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன் என்று அர்ஜுன் பல்டி அடிக்க, தியா விக்ரமிற்கு தோசையை எடுத்து ஊட்டி விட்டாள். பிறகு கல்யாண பட்டுப்புடவை மற்றும் சூட் எடுக்க அனைவரும் ஒரு பெரிய மாலுக்கு சென்றனர்.
அர்ஜுன் ஒரு விலை உயர்ந்த கோட் ஷூட்டை அணிந்து கொண்டு வந்து கண்ணாடியில் பார்த்தவன், நான் எப்படி இருக்கேன் அஞ்சலி? ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கேனா என்று கேட்க அஞ்சலி சிரித்து கொண்டே, ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இல்ல அர்ஜுன், ஜேம்ஸ் பாண்ட் வீட்டுல வாட்ச்மேன் இருப்பாருல்ல அந்த மாதிரி இருக்கீங்க என்றாள். அர்ஜுன் அப்செட் ஆகி, சிஸ்டர் இவளை பாத்தீங்களா, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபிட்டா இருக்க ஒரு போலீஸ்காரன எப்படி சொல்றான்னு என்று தியாவிடம் முறையிட விக்ரம் அங்கே வந்து ஒரு சூட்டை எடுத்து அர்ஜுன் கையில் கொடுத்தவன், இத பாரு போட்டு பாரு அர்ஜுன், இது உனக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் என்றதும் அர்ஜுன் அதை போட்டுவிட்டு வந்து, சார் இதுல பாக்கெட் ரொம்ப கம்மியா இருக்குது, லஞ்சம் வாங்கறதுக்கு வசதியே இல்லையே என்று சீரியஸாக சொல்ல விக்ரம் அவனை அடிக்குவதற்காக கையோங்கினான். டேய் போலீஸ்காரன் நடந்துகிட்டு என்ன பேச்சு பேசுற நீ? ஜோக்கு சாரு ஜோக்கு, நான் நேர்மையான சிங்கம் தெரியுமா என்று அர்ஜுன் கூறினான். ஷாப்பிங் இடையில் தியாவிற்கு கால் வலிக்க விக்ரம் அவளை ஒரு ஓரமாக இருந்த சோஃபாவில் அமர வைத்தவன், ரொம்ப டயர்டா இருக்கா தியா, நான் வேணா நம்ம வீட்டுக்கு போயிடலாமா என்று விக்ரம் கவலையுடன் கேட்டான். இல்ல விக்ரம், அஞ்சலிக்காக தானே வந்திருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரம்தான் என்று தியா சொல்ல விக்ரம் குனிந்து அவளது கால்களை மெதுவாக அழுத்தி விட்டான். விக்ரம் எல்லாரும் பாக்குறாங்க என்ன பண்றீங்க என்று தியா பதற, யாரு பார்த்தா என்ன தியா, என் பொண்டாட்டிக்கு கால் வலிக்குது, நான் பார்க்காம வேற யார் பாப்பாங்க என்று அவளது கையை பிடித்து ஒரு மென்மையான முத்தமிட அந்த பெரிய கூட்டத்திற்கு நடுவே விக்ரமின் அந்த செயல் தியாவிற்கு மிகுந்த பாதுகாப்பையும் காதலையும் கொடுத்தது. வீட்டிற்கு திரும்பியதும் தியா வேலை இருப்பதாக சொல்ல அர்ஜுன் விதார்த்தை தான் பார்த்து கொள்வதாக சொன்னான். விதார்த் குட்டி, நீங்க மாமா கூட வரீங்களா? உங்க அப்பா பண்ணின எல்லா லூட்டிகளையும் நான் உங்களுக்கு சொல்றேன் என்று குழந்தையை தூக்கினான் அர்ஜுன். சிறிது நேரம் கழித்து தியா வந்து பார்த்தபோது அர்ஜுன் விதாத்திற்கு போலீஸ் தொப்பியை போட்டுவிட்டு அவனுக்கு சல்யூட் அடிக்க பழக்கி கொண்டிருந்தான். விதார், இப்படித்தான் கை வைக்கணும், திருடனை பார்த்தா இப்படித்தான் முறைக்கணும் என்று அர்ஜுன் சொல்லித்தர விதார்த் கைகளை ஆட்டி சிரித்து கொண்டிருந்தான். விக்ரமோ இதை பார்த்துவிட்டு, அர்ஜுன் குழந்தைய நீ என்ன பண்ணி வச்சிருக்க என்று கேட்க, சார் இவன் தான் அடுத்த டிஜிபி, இப்பவே ட்ரெயினிங் கொடுக்கறேன் என்று அர்ஜுன் சொல்ல அந்த வீடே சிரிப்பொலியில் நிறைந்தது. இரவு நேரம் அஞ்சலி தனது அறையில் அழுது கொண்டிருப்பதை பார்த்த விக்ரம் உள்ளே சென்றவன், என்ன அஞ்சலி ஏன் அழுகிற? அர்ஜுன் ஏதாவது சொன்னானா சொல்லு, இப்பவே அவனை போய் என்னன்னு கேக்குற என்று கோபமாக கூற, இல்லன்னா கல்யாணம் முடிஞ்சு நான் உங்களையும் தியா அண்ணியையும் விட்டுட்டு போகணும்னு நினைச்சாதான் அழுகழுகியா வருது என்றாள். விக்ரம் அவளை கட்டி அணைத்து கொண்டவன், முட்டாள், நீ போறது அர்ஜுன் வீட்டுக்கு இல்ல, நம்மளோட இன்னொரு வீட்டுக்கு. அர்ஜுன் ஒரு நல்ல பையன், அவன் உன்னை ராணி மாதிரி வச்சுப்பான். அதுவும் இல்லாம அவன் எப்படியும் ஒரு நாளைக்கு 10 தடவை இங்கதான் இருப்பான், அதனால கவலையே படாத என்று அவளை தேற்றினான். விக்ரமின் மாளிகைக்கு அர்ஜுனின் பெற்றோர் முதன்முறையாக முறைப்படி பெண் கேட்க மற்றும் திருமண வேலைகளை பற்றி பேச வந்திருந்தனர். அவர்களை வாசலிலேயே சென்று ராஜேஸ்வரி விக்ரமும் தியாவும் வரவேற்க அர்ஜுனின் அப்பா சின்ன தம்பி ஒரு பழைய இரும்பு பெட்டியுடன் மிடுக்காக உள்ளே வந்தார். வணக்கம் தம்பி, என் பேரு சின்ன தம்பி, அர்ஜுனோட அப்பா. நான் 30 வருஷமா போலீஸ்ல குப்பை கொட்டினவன். இந்த அர்ஜுன் இப்போ ஏசியா இருக்கலாம், ஆனா அவனுக்கு சட்டம் சொல்லி கொடுத்தது என்னவோ இந்த சின்ன தம்பிதான் என்று சொல்லி ஒரு சல்யூட்டை வைத்தார். அர்ஜுன் மெதுவாக விக்ரமிடம் வந்து, சார் மன்னிச்சிடுங்க, எங்க அப்பாவுக்கு இன்னமும் சர்வீஸ்ல இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்று கிசுகிசுத்தான். விக்ரமோ புன்னகையுடன், வாங்க சார், நீங்க அர்ஜுனோட அப்பா மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல ஒருத்தர் என்று அவரை அமர வைத்தான். ராஜேஸ்வரியும், வாங்க சம்பந்தி, எப்படி இருக்கீங்க என்று கேட்க, நாங்க நல்லா இருக்கோம் சம்பந்தி, நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க மருமக எப்படி இருக்கா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் சம்பந்தி என்றவர் பணியாளை கூப்பிட்டு அவர்களுக்கு குடிப்பதற்கு காஃபி எடுத்து கொண்டு வர சொன்னார். அதற்குள் அர்ஜுனின் அம்மா சாவித்ரி தியாவை பார்த்ததும் ஓடி வந்து அவளது கையை பிடித்து கொண்டவர், ஐயோ, என் மருமக அஞ்சலி சொன்ன மாதிரியே இந்த வீட்டு மகாராணி தியா எவ்வளவு அழகா இருக்காங்க. இந்தா கண்ணு, உனக்கும் உன் குழந்தைக்கும் எங்க ஊர்ல இருந்து ஸ்பெஷலா செஞ்சு எடுத்துட்டு வந்த முறுக்கு என்று ஒரு பெரிய டப்பாவை கொடுத்தார். தியாவும் அதை அன்போடு வாங்கி கொண்டவள், வாங்கத்த உட்காருங்க, விதார்த் குட்டி இப்பதான் தூங்குறான், எழுந்ததும் பார்க்கலாம் என்றாள். விதார்த்தா, என் பேரை சொல்லும் போதே ஒரு கம்பீரம் இருக்கே என்று சாவித்ரி தியாவை கட்டி அணைத்துக் கொண்டார்.
கல்யாண பத்திரிகையில யார் பேரை முதலில் போடுவது என்பதில் சின்ன தம்பிக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அர்ஜுன், என் பேரு கீழே ரிட்டையர்ட் ஹெட் கான்ஸ்டபிள்னு போடணும். அப்பதான் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து வர்றவங்களுக்கு யார் வீட்டுல கல்யாணம்ங்கிறது தெரியும் என்றார் சின்ன தம்பி. அப்பா, இது என்னோட கல்யாணம்ப்பா, உங்க சர்வீஸ் ரெக்கார்டு இல்ல, புரிஞ்சுதா? அங்க ஏசி அர்ஜுன்னு போட்டா போதும் என்றான் அர்ஜுன். சின்ன தம்பி விக்ரமை பார்த்து, விக்ரம் தம்பி, பாத்தீங்களா, இவனுக்கு விவரமே பத்தாது, சட்டம் என்ன சொல்லுதுன்னா என்று ஆரம்பிக்க அர்ஜுன் குறுக்கிட்டு, அப்பா, இப்போ நீங்க சட்டத்தை பத்தி பேசினா விக்ரம் சார் உங்களையே இங்க அரெஸ்ட் பண்ணிடுவார் என்று சொல்லி விக்ரமிடம் ஒரு லுக்கு விட விக்ரமோ சிரிப்பை அடக்க முடியாமல் முகத்தை திருப்பிக் கொண்டான். மாலை நேரத்தில் 2 குடும்பங்களும் தோட்டத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். விக்ரம் தியாவின் அருகில் அமர்ந்து அவளது தோளில் கையை போட்டு அர்ஜுன் குடும்பத்தின் கலகலப்பை ரசித்துக் கொண்டிருந்தான். தியா, நம்ம வீட்டுல இவ்ளோ சத்தம் கேட்டு நான் பார்த்ததே இல்ல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குடி என்று தியாவிடம் கூற, ஆமா விக்ரம், ஒரு மனுஷன் பணத்தால மட்டும் வாழ முடியாது, இப்படிப்பட்ட உறவுகளாலையும் தான் வாழ முடியும் என்று அவளது கையை பிடித்து அழுத்தினாள். விக்ரம் குனிந்து அவளது காதோரம், ஆனா இந்த சத்தத்துக்கு நடுவுல கூட எனக்கு உன்னோட அந்த மெல்லிய முணுமுணுப்பு தான் அதிகமா பிடிச்சிருக்கு என்று சொல்ல, தியாவோ நாணத்துடன் விதார்த்தை எடுத்து மடியில் வைத்துக் கொண்டாள். அர்ஜுன் விக்ரமின் அம்மா ராஜேஸ்வரிடம் சென்று, அத்தை, உங்க மகன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு, ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அஞ்சலியை சரியா கவனிக்கலன்னு என் மேல கேஸ் போட்டுருவாரோ என்று கேட்க, ராஜேஸ்வரி சிரித்து கொண்டே, அவன் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டான் அர்ஜுன், நீ அவனை விட சமத்துன்னு அவனுக்கு தெரியும் என்றார். அர்ஜுன் விக்ரமை பார்த்து, கேட்டீங்களா சார், உங்க அம்மாவே எனக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, இனிமே என்கிட்ட நீங்க பந்தாவெல்லாம் காட்ட முடியாது என்று காலரை தூக்கிவிட, விக்ரம் ஒரு தலையணையை எடுத்து அவன் மேல் எறிந்தான். அப்பொழுது விதார்த்தி எழுந்து கைகளை ஆட்டிக்கொண்டு சிரிக்க, சின்ன தம்பி அவனை தூக்கி வைத்துக் கொண்டு, டேய் தம்பி, நீ வளர்ந்து உங்க அப்பா மாதிரி பிசினஸ் மேன் ஆகாத, ஒரு நல்ல மனுஷனா இரு என்று சொல்ல, விதார்த் அவளது மீசையை பிடித்து இழுத்தான். அப்பா, பாத்தீங்களா, விதார்த் இப்பவே உங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான் என்று அர்ஜுன் கூற, அந்த வீடியோ மகிழ்ச்சியில் திகைத்தது. அர்ஜுன் அஞ்சலி திருமணத்தின் முதல் கட்டமான மாப்பிள்ளை அழைப்பு விழா தொடங்கியது. மாளிகையே பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்க, அர்ஜுனின் அப்பா சின்ன தம்பி, மாப்பிள்ளை அழைப்புனா அந்த காலத்துல குதிரையில தான் வருவாங்க, இப்போ என் மகன் ஏசி ஆயிட்டதுனால இவனை போலீஸ் ஜீப்ல தான் கூட்டிட்டு வரணும்னு சட்டம் சொல்லுது என்று அடம் பிடிக்க, அப்பா, இது என் கல்யாணம்ப்பா, என்கவுண்டர் பண்றதுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வண்டி இல்ல, நான் கார்ல தான் வருவேன் என்று அர்ஜுன் புலம்ப, விக்ரமோ அங்கே வந்து, சரி விடுங்க சார், அர்ஜுன் கார்லயே வரட்டும், ஆனா அந்த காருக்கு பின்னாடி ஒரு 10 போலீஸ் ஜீப்ல பாதுகாப்புக்கு வரட்டும், இப்போ சந்தோஷமா என்று கேட்க, சின்ன தம்பி காலரை தூக்கி விட்டு கொண்டவர், விக்ரம் தம்பி, நீங்க தாயா என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அர்ஜுனின் அம்மா சாவித்ரி தியாவை சும்மாவே விடவில்லை. கண்ணுதியா, இந்த விதார்த் குட்டிக்கு காத்து கருப்பு எதுவும் அண்டாம இருக்க எங்க ஊர்ல இருந்து மந்திரிச்ச கருப்பு கயிறு கொண்டு வந்திருக்கேன், இது அவன் கால்ல கட்டு என்று கூற, தியா புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொண்டாள். அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன், ஏன்னா விதார்த்துக்கு இப்போ நீங்க தான் பாட்டி என்றதும் சாவித்ரி நெடுந்து போய், என்ன ஒரு தங்கோண்டா நீ என்று தியாவை கட்டியணித்துக் கொண்டார். மேடைக்கு வருவதற்கு முன்னால் அர்ஜுன் பாட்டுக்கு தகுந்தபடி ஆடுவதற்கு முயற்சி செய்தான். சின்ன தம்பி பக்கத்தில் இருந்து, அர்ஜுன், போலீஸ்காரன் டான்ஸ் ஆடுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, கைய இப்படி வச்சுக்கிட்டு லெஃப்ட் ரைட்னு போ என்று பிடி மாஸ்டர் போல சொல்லி கொடுக்க, அப்பா, நான் என்ன பரேடா பண்றேன், டான்ஸ் ஆடுறேன்பா என்று அர்ஜுன் கத்த, அஞ்சலி மணப்பெண் அலங்காரத்தில் அங்கே வந்து, அர்ஜுன், உனக்கு ஆட தெரியலனா அமைதியா நில்லு, விழுந்துட்டு போற என்று கிண்டல் செய்தாள். அர்ஜுன் அவளை பார்த்து, அஞ்சலி, உனக்காக நான் பாம்பாட்டம் கூட ஆட வேண்டி, ஆனா இந்த அப்பா தான் என்ன மார்ச் ஃபாஸ்ட் பண்ண சொல்றாரு என்று சொல்ல, அங்கிருந்தவர்கள் அனைவரும் சிரித்தனர். கூட்டத்திலிருந்து தப்பித்து விக்ரம் தியாவை தனியாக தோட்டத்திற்கு அழைத்து சென்றான். அங்கே மல்லிகை பூக்களின் வாசம் ஆளையே தூக்கியது. விக்ரம், எல்லாரும் அங்க தேடுவாங்க, இப்ப எதுக்கு இங்க வந்தோம் என்று தியா கேட்க, விக்ரம் அவளை ஒரு தென்னை மரத்தோடு சாய்த்து அவளது இடுப்பை வளைத்தவன், அங்க அர்ஜுன் பண்ற கலாட்டால என் தலையே சுத்துது தியா,
கொஞ்ச நேரம் உன்னோட இந்த மௌனத்துல நான் அமைதியாகணும் என்று அவளது கழுத்தில் முகம் புதைத்த விக்ரம் தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு வைர மோதிரத்தை எடுத்து அஞ்சலிக்கும் அர்ஜுனுக்கும் மோதிரம் போட்டுட்டேன். ஆனா எனக்கு என்னவோ உனக்கு இன்னொரு முறை போட்டு விடணும்னு தோணுச்சு என்று அவளது விரலில் அணிவித்து விட, விக்ரம் இது எதுக்கு இப்போ என்று தியா கண்கள் பணிக்க கேட்டார். விக்ரம் அவளது இதழ்களில் ஒரு அழுத்தமான முத்தத்தினை பதித்து, நம்ம காதல் ஒவ்வொரு நாளும் புதுசா பிறகுது தியா, அதுக்காகத்தான் என்று அவளை இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டான். அந்த நிலவொளியில் தியாவின் கன்னத்தில் இருந்த வெட்கம் விக்ரமை இன்னுமே பைத்தியமாக்கியது. சிறிது நேரம் கழித்து அங்கிருந்து மீண்டும் மண்டபத்திற்கு உள்ளே சென்று விட்டனர் இருவரும். விழா மேடையில் விக்ரம் அமர்ந்திருக்க அர்ஜுன் ஓடி வந்து அவன் காலில் விழப்போனான். டேய் என்ன பண்ற அர்ஜுன் என்று விக்ரம் பதறியபடி கேட்க, சார் சட்டம் என்ன சொல்லுதுன்னா பெரியவங்க காலில் விழுந்தா ஆசீர்வாதம் கிடைக்கும்னு அப்பா சொன்னாரு. ஆனா எனக்கு உங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் எல்லாம் வேணாம் சார். அடுத்த வாரம் நான் எடுக்க போற அந்த புது புல்லட் வண்டிக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணிடுங்க என்று அர்ஜுன் சொல்ல, விக்ரம் அவன் காதை பிடித்து திருகியவன், நீ திருந்தவே மாட்டல்ல அர்ஜுன் என்று சிரித்துக்கொண்டே அவனை ஆசீர்வதித்தான். பிறகு சாப்பிடும் நேரத்தில் விதார்த் சின்ன தம்பியின் மடியில் அமர்ந்து அவரது மீசையை பிடித்து இழுத்து விளையாட, சின்ன தம்பியும் அதை ரசித்துக் கொண்டே, பாருங்க விக்ரம் தம்பி, இவன் இப்பவே என் மீசையை பிடிச்சு கேள்வி கேக்குறான். கண்டிப்பா இவன் ஒரு பெரிய ஜட்ஜா தான் வருவான் என்றார். தியா விக்ரமை பார்த்து சிரித்தவள், நம்ம விதார்த் வந்த பிறகு இந்த வீடே எப்படி மாறிடுச்சு பாத்தீங்களா விக்ரம் என்றதும், விக்ரம் விதார்த்தின் நெற்றியில் முத்தமிட்டு, எல்லாம் ஒன்னாலதான் தியா என்று அவளது கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான்.